ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னா, இது கண்டென்ட் கிடையாது, ரீல்ஸும் கிடையாது. நான் இது போடவே கூடாதுன்னு நினச்ச ஒரு வீடியோ. இதை பற்றிலாம் ஷேர் பண்ணால் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் இருந்துச்சு. பட்டு நிறைய விவசாயிகள் வந்து இதை உன்னோட சேனலில் போட்டு விடு, என்னதான் நடக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொன்ன விஷயத்த நான் கூட ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னா, எந்த கடையிலையாவது போய் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க அப்படின்னா, இதை வாங்கினா தான் இதை கொடுப்போம், இல்லைன்னா தரவே மாட்டோன்னு சொல்லுவாங்களா? எங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த உரத்தை வாங்குறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுவோம். இந்த உரத்தை வாங்கணும் அப்படின்னா சம்மந்தமே இல்லாது, அதாவது இந்த உரம் போட்டால் வாழை நல்லா வரும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் சம்மந்தமே இல்லாத பொருளை விலை கூட்டி 1500 3000 கொடுத்து வாங்கினா தான் இதை தருவேன்னு சொல்லுவாங்க. இந்த யூரியாவோட விலை 275 ரூபா தான். ஆனால் அதுக்கு பதிலாக 1500 பொருள் அங்கே சொல்கிறாங்க. எங்கே போனாலுமே விவசாயிகளுக்கு ஒரு இது, அதாவது மட்டம் தட்டி இவங்கள இப்படி தான், இவங்களை எதனால வாங்க வச்சிடலாம், ஒன்றுமே இல்லாத இவ்வளோ விலை கொடுத்து எதுக்குங்க? இது எங்கே போய் முடியும்னு தெரியல. சத்தியமாக சொல்கிறேன், இந்த உரத்தை வாங்குறதுக்கு நாங்கள் நாய் மாதிரி தான் அலைய வேண்டியது இருக்குது. இதை கவர்மெண்ட் கொஞ்சம் கவனிங்க. எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் சொசைட்டிக்கெலாம் கொஞ்சம் உரம் வந்தீங்கன்னா அவங்க ஈஸியாக கொடுப்பாங்க. நேரத்துலாம் வந்து இங்கேருந்து மணக்கட்டு போய் உரம் வாங்க முடியாமல் வந்திருக்கேன். ஒரு மூடை கூட கிடைக்கல. இல்லை எங்கே போய் முடியும் தெரில. ஆனால் விவசாயம் தான் முதுகெலும்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. 2050 என்ன நடக்கும்னு எனக்கே தெரில. அந்த அளவுக்கு கால மாற்றம் போயிட்டுருக்கு. நாங்கள் உங்கள் வாழையை பாருங்கள், 5 மாதம் பயிர் வாழை எவ்வளோ வளர்ச்சி வளரணும், ஆனால் இப்போ வளரவே இல்லை. என்ன கணக்குன்னு தெரில. எந்த காலத்தில் மழை பெய்யும் தெரில, எங்கே வெயில் அடிக்குன்னு தெரில. நம்ம இஷ்டத்துக்கு வளர மாட்டேங்குது, இயற்கையோட கலந்து அது வளர்ந்துட்டு இருக்கு. பாய், ஏதாவது தப்பாக பேசுங்க மன்னிச்சுங்க. இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, விவசாயம் தான் இந்தியாவினோட முதுகெலும்பு. ஆனால் விவசாயிகள் வந்து யாருன்னு தெரியாது, ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு மனுஷன்.